Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் அண்ட் நான்வெஜ் மிக்ஸ்டு மசாலா. வெஜ்ஜும் நான்வெஜ்ஜையும் கலந்து ஒரு மிக்ஸ்டு மசாலா செஞ்சுருக்கேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் அண்ட் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2, இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, அது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி கேப்சிகம், அதை க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் பெருசீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன், இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஆயில்லையே அந்த ஆனியன் வந்து குக் ஆகி அதோட கலர் வந்து மாறணும். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆயிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆனியன் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு சேர்க்கும்போது அது சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இப்போ பாருங்கள், ஆனியன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அந்த ஆனியன் தக்காளி கூடயே நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவும் அந்த ஆனியன் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். அந்த சிக்கனில் 1/2 லெமன் ஜூஸ் அண்ட் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நான் அதை மேரினேட் பண்ணி தான் வச்சுருந்தேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மூடி எடுத்து பார்க்கும்போது அது ஓரளவு குக் ஆகிருக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் 1/2 குக் ஆனப்புறம் தான் நான் இந்த 2 வெஜிடபிளும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த 2 வெஜிடபிளும் சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இதை நாம் ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நாம் அந்த மூடியை எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் விடக்கூடாது, அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் அந்த மூடியை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை சிம்லே வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. காலிஃப்ளவர் கேப்சிகம் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட எம்மியான வெஜ் அண்ட் நான்வெஜ் மிக்ஸ்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அதாவது இந்த மசாலா வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நாம் அதை நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு சுக்கா டேஸ்ட் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் அதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சுட சுட வெஜ் அண்ட் நான்வெஜ் மிக்ஸ்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு.
நான் அதை ஒரு பவுலில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அது மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். எம்மியான மிக்ஸ்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா, அப்பம், இடியாப்பம், தோசை எல்லாத்து கூடயும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ்டு மசாலாவாக செய்யும்போது விருப்பமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த மிக்ஸ்டு மசாலா. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் கொஞ்சமாக சிக்கன் மிச்சம் இருக்கும்போது நீங்கள் அது கூட இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு ட்ரை பண்ணலாம். நான் காலிஃப்ளவர் அண்ட் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.